So hello guys, welcome back. So சில படத்துல நம்மளால லாஜிக்கலா எதிர்பார்க்க முடியாது, ஆனா லாஜிக்கே இல்லாம பல படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. So அந்த படத்துல வர கிளிப்ஸ்க்குலாம் தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் So இந்த மாதிரி அமேசிங் அண்ட் ஆசம் கிளிப்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கு இன்னைக்கு ரேட்டிங் கொடுக்க போறோம். So இந்த வீடியோ வேற லெவல் ஃபன்னா இருக்கும். So ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அட நம்ம பாலையா? ஏய். ஃபர்ஸ்ட் கிளிப் பார்க்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். இந்த டப்பிங்ல இப்படி பண்றாங்களா இல்ல இந்த படத்திலேயே அது இந்த மாதிரி தான் பேசுறாங்களான்ற ஒரு டவுட் இருக்குது. இந்த டப்பிங் கேளுங்க கொஞ்சம். ஊருக்கு நல்லது பண்ணா தலை வணங்குவேன். கெட்டது நினைச்சால எத்தனை தலை வேணாலும் வெட்டுவேன். முண்டங்களை மூட்டை கட்டி மண்ணோட மண்ணா புதைச்சிடுவேன். என் வார்த்தை கூர்மை, என் கத்தியும் கூர்மை. அது அவனுக்கும் தெரியும். களத்துல இறங்கி வெட்ட ஆரம்பிச்சா எந்த பார்ட் உங்களுது உங்க பொண்டாட்டியால் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னா களவாளிப்பாயல்களா. போட்டு வாசனாரி கார் போட்டு போய்கிட்டு இருக்கு பின்னாடி. பாலையா இஸ் தி பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் அவார்ட் கோஸ் டு பாலையா. இப்போ வரைக்கும் ஒரு டாப்ல இருக்கிறது பாலையா தான் எனக்கு. சோ அடுத்த கிளிப் பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா ஃளைட்ல ஏறி தப்பிக்க பாக்குறான். சரி தூக்குடா ஏறி போடா சீக்கிரம் போ. என்ன ஓடி போய் ஃளைட் கேட்ச் பண்ண போறாரா? கேப்டன் அமெரிக்கா சீனா? கேப்டன் அமெரிக்காவே தான். சரி புடிச்சாப்ல பிரியாரு. ஓ டபுள் ஆக்ஷன். ஓகே தம்பி நீ ஒருத்தன் எப்படி தாங்குவ? இரு ஆடு வர. அதாவது ஃளைட் இவங்க ரெண்டு பேரும் தூக்காதான். ஓகே என்ன ஊரே போய் தொங்க போதா? சீக்கிரம் தூக்குடா மேல. ஓ இறக்கிட்டாங்கயா. ஓகே திரும்ப மேலே ஏறுது. அம்மா ப்ரே பண்ணோட எக்ஸ்ட்ரா பவர் வருமா இவங்களுக்கு? மூணாவது ஒரு கை வருது. யார் அது? அதே மனுஷன். ஓ ட்ரிபிள் ஆக்ஷன். ஒரு பிரஷர் வேணாமா? அது ஹெலிகாப்டர் இழுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரஷர் வேணாமா? இங்க பாருங்க ஏதோ மொட்டை மேல துணி காய போடுற கையில சாஞ்சி பேசினுங்கிற மாதிரி பேசினுங்கிறாங்க மூணு பேரும். அனுப்பாவீங்களா? கீழே இறக்கிறாங்களா ஃப்ளைட்ட? ஓ அப்படி ஒரு ஆள் இல்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே மென்டல் பவர் லைக் அவர் வந்து இழுக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? யார் நான் இறக்கி ரொம்ப நேரம் ஆச்சு, கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? பாக்கில நைஸ் ஐடியா. பட் ஸ்டில் தி வின்னர் இஸ் பாலையா. என்ன தான அந்த புறம் பண்ணுவாங்களா? அதுவா? சரி எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்றத சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பாலையா பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டவுட் வந்து என்னன்னா, அந்த பொண்ணு இங்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல எந்த ஒரு கயிறு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள முழுகும் போது எப்படி இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் இங்க வந்துச்சுன்னு தெரியல. ரெண்டாவது அல்டிமேட்டே நம்ம பாலையா தான். ஸ்டில் தி வின்னர் இஸ் பாலையா. இந்த கிளிப் என்னன்னா, அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து அங்க ஒரு ஹெலிகாப்டர் தெரியுது பாத்தியா? அந்த ஹெலிகாப்டர் உன்னால பார்க்க மட்டும் தான் முடியும், உன்னால கேட்ச் பண்ண முடியாதுன்றாரு. அதுக்கு நம்ம பையனுக்கு வெறி வந்து என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. So guys, அந்த ஹெலிகாப்டர் பிடிக்கிறதுக்காக தலைவர் ஓடுறாரு. சோ இப்ப மேலே ஏற போறாரு பாருங்க. என்ன ஸ்பீடா மட்டும் ஏறுவார் பாருங்க. அதாவது கேமரா மேலே தூக்குற கேப்ல தலைவர் வந்து மேலே ஏறிடுறாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்துட்டாரு. ஓ எவ்வளவு மாடி ஏறி வந்திருக்காரு பாத்தீங்களா டக்குன்னு. கம் ஆன் டு இட் ப்ரோ, யூ கேன் டு திஸ். பாத்தீங்கல்ல? ஓ மை காட். ஒரு பொண்ணு உங்களை சேலஞ்ச் பண்ணுச்சுன்னா உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சப்போஸ் கைஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்கன்னா பவுன்சர்ஸ்லாம் இப்படி தான் உங்களை காப்பாத்துவாங்க. லுக் அட் திஸ். தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல கார் நிப்பாட்டிட்டு போறாரு. இந்த படிக்கட்டா என் முட்டி யூஸ் பண்ணிக்கங்கன்றாரு. அடடடா எனக்கு பைக்ல ஒருத்தர் பூந்து வரான். தம்பி பைக்கை குடுறா.
அவன் யோசிச்சு பஸ் என்னடா போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. செவனே தானா போய்கிட்டு இருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சோ கைஸ் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாலையாவை யாருமே தோக்கடிக்கல. ஆனா இவரு கண்டிப்பா தோக்கடிப்பாரு பாருங்க. சோ கும்பலா ரவுடிங்க அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத இவர் நம்மளுக்கு சொல்லி தருவாரு. ஓகே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா நம்ம சின்ன வயசுல பாப்பாய் கார்ட்டூன் பார்த்துருப்போம். ஸ்பினச் சாப்பிட்டோன்னே சத்தி வரும்ல, அந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு சத்தி வரும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அவர் பொழப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு ஸ்டாப்ல வல்லவனுக்கு புல்லு மயிரும் இவருக்கு வாழைப்பழம் ஆயிடும். பங்கையா. சோ கைஸ் பாலையாக்கு டஃப் கொடுத்த ஒரே ஆள் இவர்தான். அடுத்த கிளிப் பாப். பாவி ஜிடி வாய்ஸ் ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு புல்லட்டை கண்ட்ரோல் பண்றாரு. அப்படியே போய் தாக்கிட்டோம் அப்படின்ட்டு வேற லெவல் அவரு. ஆக்சுவலி இந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா நோ லாஜிக் சீன்ல வராது. இது வந்து ஒரு ட்ரூ லவ் ப்ரூவ் பண்ற ஒரு சீனா இருக்கு. பெஸ்ட் லவ் சீன் அப்படின்னா கண்டிப்பா நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ ஒருத்தவங்க ஒரு மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்றது இப்ப தெரியும் பாருங்க. ஸோ ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ தடுக்க போறாங்க. மச்சான் போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. ஸோ இதோ ஸ்பார்ட்டா படத்துல வர மாதிரி எட்டி உதச்சிட்டாப்ல தலைவர் கீழே விழுந்துட்டாரு. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. ஸோ ஒரு ட்ரூ லவர்னா என்ன? ஸோ நம்ம பாய் ஃப்ரெண்டு குதிச்சிட்டா நம்ம வந்து குதிச்சு நம்ம பாய் ஃப்ரெண்டு கூட சாகணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட மென்டாலிட்டியா இருக்கு. இப்போ குதிக்கவும் செய்யறாங்க. நீ குதிமா, உன் லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்றேமா. தாவிட்டாங்க. குதிக்கிறது முன்னாடி எட்டி பார்த்துட்டு குதிச்சு மாட்டேன். அவன் மட்டும் சேஃபா தான் இருக்கு. ஸோ வியூவர்ஸ் அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க அண்ணன் தம்பி பாசம். மொத்தம் 5 பேர். ஸோ அதுக்காக 5 బ్రష్ల పేస్ట్ వెస్టాప్ల మన కుటుంబాన్ని విడదీసేది బ్రష్ అయినా సరే అది మనకు వద్దురా. 5000 లాంటి మనకు ఈ 4 బ్రష్లు అవసరం. சத்தியமா இவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 5 பேருக்கு எதுக்குடா 4 பிரஷ் அப்படின்னு கேட்டு மீதி 4 பிரஷ் தூக்கி போட்டுறாப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பிரஷ் தூக்கி போடுறாருனா எதுக்கு இந்த 5 பிரஷ்லயே அவர் வந்து பேஸ்ட் வச்சாருன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து பல்லு விளக்கிக்கிறாப்ல. தம்பி வச்சுக்கோ. என்னடி இது? அண்ணன் பாசத்தை பாத்தீங்களா? తమ్ముడు చాలా ఎదిగిపోయాడయ్యా. నిజమేరా. பெருமை. அண்ணனுக்கு என்ன ஒரு பெருமை பாத்தீங்களா? உன சின்ன வயசுல பார்த்து அட பாவி வேற மாதிரி போதியா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஸோ படத்துல தான் லாஜிக்ஸ் அப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா சீரியல் அதோட மோசமா எடுக்கிறாங்க. ஸோ இந்த சீரியலை பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலா ஃபர்ஸ்ட் தூரமா போயிடுது. இந்த கயிறு வச்சு நான் இழுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இங்க இருந்து கயிறு அங்க போய் போட்டாப்ல கிட்ட இழுத்துட்டாரு நிலாவை. மாசு நானி. ஓ இந்த அம்மா பார்வையாலே அது தூரம் தள்ளுறாங்க, இவர் கிட்ட இழுக்கிறாரு. Come on, tala, you can do it. ஓகே ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படுது இவங்களுக்கு. ஓகே 5 பேர் சேர்ந்து இழுக்க முடியல. அவ்வளோ பவரா இந்த அம்மாக்கு. அப்பா மேக்கப்ல மூஞ்சி கொஞ்சம் கம்மியாகுதியா அந்த அம்மாக்கு. ஸோ கைஸ் பவர் பத்தல அவங்களுக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்டா. பட் இந்த பசங்க நெவர், நாங்க இன்னும் மேல பண்ணுவோம் அப்படின்னு ஒரு படி போய் என்ன பண்றாங்க பாருங்க. கார்ல ஏறிட்டாப்ல. காரோட பறந்துட்டாரு. ஹாரி பாட்டராவது குச்சி மேலதான் பறப்பாரு, இவர் வந்து காரோட பறக்கிறாரு. சரி என்ன பண்றாரு? நிலா கிட்ட போயிட்டாப்ல. யோ ஹாரி பாட்டர் தான், அதே குச்சி வேற. யோ நிலாவையே உடைக்கிறாரியா மனுஷன். அட பாவீங்களா, இப்படி நிலா உடைச்சு போட்டாங்க. இனிமேல் சின்ன குழந்தைங்கள எதை காமிச்சிட சோறு விட்டுவாங்க. ஸோ கைஸ் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் கடத்தி வச்சிட்டாங்க. ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு போறாரு இந்த ஹீரோ. ஸோ எப்படி காப்பாற்றுறாருங்கிறத பார்த்து கற்றுப்போம் நம்ம. சப்போஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கடத்தி வச்சிட்டாங்க, நானும் இப்படி போய் காப்பாற்றிக்கிறேன். சமயம் அந்த கண்ணடி தூக்கி போட்டார். பேக்கெட்ல வச்சு சண்டை போடலாமே. 3 வாட்டி பண்றப்ப நானும் ஹீரோ இருங்க. நானும் 3 வாட்டி பண்ணிட்டேன், நானும் ஹீரோ தான். இனிமேல் மனுஷன் வேண்டாம் எல்லாத்தையும் 3 இது கீழேங்கிற ஒரு செங்கலத்துக்கு அடிச்சிருந்தாலே மட்டை இருப்பான்டா.
இந்த வீடியோவை பார்த்து உங்க வீட்டு பக்கத்துல யாராவது அடிபட்டு இருந்தா எப்படி நீங்க காப்பாத்தலாம் அப்படிங்கறத கத்துக்கலாம். ஸோ ஸோ ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா காலில் விழுந்துருச்சு. ஸோ துடிக்கிறார் வழியில, இதை காப்பாத்துங்க யாராவது வாங்க அப்படின்னு. ஸோ அதாவது எத்தனை ஒரு 10 பேர் சேர்ந்து ஆட்டோவை தூக்க முடியலையா. ஸோ ஹீரோ வராரு, இப்போ காப்பாற்ற போறாரு. காப்பாத்துறன்னு பார்த்தா அவர் பாட்டு சிகரெட்டை பிடிக்கிட்டு போறாரு. ஓ மை காட், என்ன தலைவா பண்ண போற? ஓ சிகரெட் பிடிக்காதீங்க, சோஷியல் மெசேஜ். ஏ காலு, ஓ காலை எடுத்துட்டாப்ல. ஓ அது பாருங்க செஞ்சு முடிச்சா சிரிப்பை பாத்தீங்களா அந்த வருஷம் சே. இந்த வீடியோல நம்ம பார்த்து கிளிப் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 வேணுமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you guys in that video. Bye bye.